புதுச்சேரி மாநிலத்தில் மோசடியாக பெறப்பட்ட 1 லட்சம் ரேஷன் கார்டுகளால் புதுச்சேரி அரசுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 63 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் ரேஷன் கார்டுகளை கணக்கிட்டு வழங்கப்படும் இலவச அரிசியில் பல கோடி மோசடி நடந்துள்ளது என்றும், இது தொடர்பாக விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என புதுச்சேரியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலமுருகன் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெற்ற தகவல்களுடன் தலைமை செயலரிடம் புகார் அளித்துள்ளார். அவர் அளித்துள்ள புகார் மனுவில், புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் 3,62,136 ரேஷன் கார்டுகள் உள்ளன. இதில் மஞ்சள் ரேஷன் கார்டுகள் 1,59,404, சிவப்பு ரேஷன் கார்டுகள் 2,06,007, ஆண்டு வருமானம் 72,000ற்குள் இருப்பவர்களுக்குத்தான் அவர்கள் வறுமையில் உள்ளதாக கருதி சிவப்பு ரேஷன் கார்டு வழங்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது மாநிலத்தில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் 1,04,000 மாணவர்கள் படிக்கின்றனர். அரசு கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்கள் சிவப்பு ரேஷன் கார்டு பெற தகுதியுள்ளவர்களாக இருப்பர். தனியார் கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களின் குடும்பத்தினர் கண்டிப்பாக சிவப்பு ரேஷன் கார்டு பெற தகுதியுடையவர்களாக இருக்க மாட்டார்கள். எனவே தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெற்ற தகவலின் அடிப்படையில் 1,04,000 ரேஷன் கார்டு மோசடியாக பெறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆண்டிற்கு ரூபாய் 63 கோடியே 30,24,000 அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மோசடி சம்பந்தமாக விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.